என்ன அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? என்னமோ புதுசா பாக்குற மாதிரி. இல்லங்க, இப்படி அந்த கடவுள் உங்களை இவ்ளோ அழகா படைச்சிருக்காரு. பாக்க பாக்க இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்தி பார்க்கலான்னு தோணுது. அதான் பார்த்தேன். கிரிஷ். சரி சரி, நான் இப்படி பேசினா உங்களுக்கு பிடிக்காதுல்ல? இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். கோவப்படாதீங்க. ராதா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். உங்க மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. எனக்கு அது போதும். சொல்லு கிரிஷ். என்னது? இல்ல, நேத்து சொன்னீங்கல்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அது எந்த அளவுக்கு? ஏன்னா நீங்க அப்ப கோவமா இருந்தீங்க. இப்ப போக போக உங்க முகத்துல என்னால சிரிப்பை பார்க்க முடியுது. உங்க கண்ணுல என் மேல இருந்த வெறுப்பும் குறைஞ்சிடுச்சு. அதான் கேக்குறேன். அதெல்லாம் கால நேரம் வரும்போது தானா தெரியும். இப்பவே அவசரப்பட்டீங்க. என்ன பண்ண முடியும்? இடையில வந்து நான் தொந்தரவு பண்றேனோ? அதான் வந்துட்டல்லடா, அப்புறம் என்ன? சொல்லுடா. அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க. நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நீ அப்படி சொல்ற, ஆனா இவன் என்னமா ரொம்ப சலிச்சுக்கிறான். அவனுக்கு வேலை என்னண்ணா? எதுக்கு எடுத்தாலும் சும்மா டென்ஷன் பண்ணிட்டே இருப்பான். நீங்க சொல்லுங்கண்ணா. அம்மா ராதா, உனக்கே தெரியும்ல, கவிதாவும் செல்லப்பாண்டாவும் ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணத்தை இங்கேயே முடிச்சு தாட்டி விட்டா நல்லா இருக்கும். ஆனா அண்ணா, அதான் அம்மாச்சியும் தாத்தாவும் ஒத்துக்கிட்டாங்கல்ல. இனி பண்ணி வச்சிட வேண்டியதானே? இத பத்தி யோசிக்க என்னென்ன இருக்கு? அது இல்லம்மா, ஆனா ஆன்ட்டிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல போல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் இப்ப வரைக்கும் தள்ளி போயிட்டு இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் உன்கிட்டயும் கிறிஷ்கிட்டயும் பேசலான்ட்டு நான் வந்தேன். சித்திக்கு பிடிக்கலன்னா நாம என்னடா பண்ண முடியும்? அது அவ்வளவுதான். நாம தலையிடுறது நல்லா இல்ல. ஓ, அப்படி சொல்றியா நீ? அப்ப எதுக்குடா ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ராதாவையும் தான் முதல்ல சித்திக்கு பிடிக்கல. ஆனா நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் நியாயமா? சரி, இப்ப நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். அப்படி வா வலிக்கி. அக்கா, தம்பி. என்ன மன்னிச்சிடுக்கா. உன்கிட்ட வந்து பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். ஆனா என்னால சித்தி பேச்ச மீற முடியாது. சரி பரவாயில்ல விடுடா. அதான் இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல. இல்ல வெண்ணிலக்கா? ஆமாண்டா, உண்மைதான். எல்லாம் ராதா வந்த நேரம். என்னாச்சுமா? ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஏன்னா இவன் இப்படியே பேசிட்டு இருக்கான்? என் மனசுல ஏதோ பண்ணுதுண்ணா. இவன் வாயை மூடிட்டே இருக்க மாட்டான் போல. இப்பதானே உனக்கு உண்மையான அன்பு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இனி போக போக உன் மனசு கண்டிப்பா மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? ராதா, நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எங்க அப்பா கூடயும் என் தம்பி கூடயும் என்ன நீ சேர்த்து வச்சிருக்க. எனக்கு இந்த ஒரு சந்தோஷம் போதும். இனி என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேம்மா. நல்லதோ கெட்டதோ, ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு ரொம்ப முக்கியம். அது எனக்கு அந்த குடுப்பனையே இல்லாம போயிடுச்சுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உன்னோட ஆசீர்வாதத்தால, உன்னோட அன்பால எனக்கு அந்த குடுப்பனை திரும்ப கிடைச்சிருச்சு. எனக்கு நல்ல புருஷன், நல்ல குடும்பம், குழந்தைக்கான வாய்ப்பு மட்டும் கிடைக்கல. ஆனா அந்த சந்தோஷமும் சீக்கிரம் கிடைக்கும் நான் நம்புறேன். அக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாளா நீங்க எப்படி இருந்தீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நீங்க எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி கண்டிப்பா நாங்க செய்வோம். அது மட்டும் இல்ல, கிரிஷ் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காரு. எனக்கு அது நல்லாவே தெரியுது. தேவா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லிட்டே இருப்பா. ஆனா உங்களை நேர்ல பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு அக்கா இல்லைன்னு கூட எனக்கு தோணுது. இனிமே எனக்கு அக்காவா அம்மாவா எல்லாமாவும் நீங்க இருக்கணும். என்னப்பா, வெளியே கிளம்பிட்டியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்லுங்கம்மா. பிரசாந்த்,
பிந்து மாசமா இருக்கா. அவளை ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்தா சந்தோஷப்படுவாள்ல. அது மட்டும் இல்ல, இப்பதான் நீங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கீங்க. உங்களையே பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நாம எல்லாம் குடும்பத்தோட போய் அவளை பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா அவளை பெத்தவ ஸ்தானத்துல இருந்து நாம தானே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா. பிந்துவையும் பார்த்துட்டு அப்படியே வெண்ணிலக்காவையும் பார்த்துட்டு வந்துருவோம். அவளுக்கு குழந்தை பிறந்து 10 நாள் ஆகுதுல்ல, நம்ம போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காதுமா. ஏண்டா, அங்க போயிட்டு இங்க வந்து உனக்கு ஆபீஸ் போறதுக்கு நேரம் இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம போய் பிந்து மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம். உங்களுக்கு நேரம் இருக்கப்போ நீங்க வேணா போய் வெண்ணிலாவை பார்த்துட்டு வாங்க. சொன்ன வேலை தவிர அத்தனையும் பண்ணுவாங்க ரெண்டு பேரு. என் பையனா இருக்கிற வரைக்கும் எப்படி கேட்டுக்கிட்டு இருந்தான். எப்போ அவன் புருஷனானாலும் அப்ப இருந்து என் பேச்ச மதிக்கிறதே கிடையாது. அம்மா, அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க? ஷோ, கல்யாணம் ஆயிட்டாலே தான் சொந்தம் தான் பெருசுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்பா வீட்டு சொந்தமும் எனக்கு சொந்தம் தானே, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்ப போய் நான் வெண்ணிலக்காவை பார்த்தேன், என் அம்மா தொலைச்சு கட்டிடுவாங்க. பேசாம இருந்துக்கோ பிரசாந்த், அதான் உனக்கு நல்லது. ஏய் பிரியா, வர வர நீ ரொம்ப அழகாயிட்டே போற. உன் அழக சொல்ல இங்க வார்த்தையே கிடையாது. அவ்வளவு அழகாயிட்டே போற. ஆனா இதத்தான் அந்த பிரசாந்துக்கு ரசிக்க தெரியல. பிரியா, என்னடா? எதுக்கடி செல்ல கோச்சுக்கிற? நான் உங்ககிட்ட ஆசையா பேசலான்னு வந்தா கோவப்பட்டுட்டே இருக்கா, கோவக்கார பொண்டாட்டி. ஆசையாவா? நீயா? என்னடா சொல்ற? என்னால நம்பவே முடியல. ஏன் நம்ப முடியல? ஆமா, நீ எப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தா இப்படி பாசமா பேசினா என்னால இப்படி நம்ப முடியும்? பிரசாந்த், நம்ம எங்காலும் வெளியே போயிட்டு வருவோமா? ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கோம், நீயும் நானும் தனியா. எங்கடி போறது? அதுவும் அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு போக முடியும்? நீதான் சொல்லுவியே ஆபீஸ் ட்ரிப்னு, அப்படி சொல்லிட்டு தானே என் பின்னாடி சுத்திட்டு இருந்த. சரி, நாம ஒரு நாள் எங்காலும் வெளியே போலாம், ஓகேவா? சரி, எனக்கு இப்போ ஒரு பிரச்சனைடி. அதான் என் ஆசை பொண்டாட்டிட்ட கேட்டா சொல்யூஷன் கிடைக்குன்னு வந்தேன். நான் நினைச்சேன், அப்பவே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு. இப்படி இல்லாட்டி நீ என்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பியா? என்னடா, மூஞ்சிய பாவமா வச்சுக்கிட்டா மட்டும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னடி, உன்கிட்ட வந்தா நீ சொல்யூஷன் சொல்லுவேன் தான் உன்னை தேடி வந்த. ஆனா நீ நான் சொன்னதுக்கெல்லாம் ஏதாவது குத்தங்குறம் கண்டுபிடிச்சிடுற. என்ன? என்னடா அது பாசமா வந்து வெளியெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றியே நினைச்சேன் நானு. ஆனா இப்பதான் எனக்கு சங்கதி புரியுது, நீ எதுக்காக என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்னு. இல்லடி பொண்டாட்டி, நான் அப்படியெல்லாம் நினைப்பேன் சொல்லு பார்க்கலாம். நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன். அது மட்டும் இல்ல, நம்ம ரொமான்டிக்கா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு, அதுக்காக தான் நான் சரின்னு சொன்னேன். நான் ஒன்னும் என்னோட தேவைக்காக சரின்னு சொல்லல. அப்படியா? நம்ப முடியலையே. என்ன இவ எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா? இவ இப்ப வாயை திறந்தாதான் நம்மளுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவா. சரி, நீ எதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நீ எனக்கு எந்த சொல்யூஷனும் தரவும் வேண்டாம். நம்ம எப்பவும் போல ஹாப்பியா இருப்போம். அந்த பிரச்சனை என்னோட பிரச்சனை தானே, நானே பாத்துக்கிறேன். சரி சரி, இல்ல. வலிக்கு வந்துட்டா அது என்னாச்சுன்னா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரிடி பொண்டாட்டி. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏதாவது ஹெல்ப் பண்ணா தானே நீ வந்து ஆசையா பேசுற. அப்படியெல்லாம் இல்லடி செல்லக்குட்டி. ஒண்ணும் தேவையில்ல, இப்போ அதாவது அந்த வேலை முடிஞ்சது இல்ல, அப்புறம் என்ன? என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறா. இவகிட்ட நான் என்னத்த பேச? ஹலோ. ஏய் தேனு, என்ன பண்ற? பாப்பு என்ன பண்றா? உங்களுக்கு ஏன் ஞாபகம் தான் வரதில்லைன்னு பார்த்தா உங்க பொண்ணு ஞாபகமும் வரதில்லையா? அவளை இப்பதான் அம்மா கூட்டிட்டு போனாங்க. சரி சரி, உன் ஞாபகம் வராம இருக்காது எனக்கு. எப்பவும் எனக்கு உன் ஞாபகம் தான்.
உன் ஞாபகமும் நம்ம பொண்ணு ஞாபகமா தான் இருக்கு. நான் உன்னை நம்ம குழந்தையை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? இங்க இருந்திருந்தா நீ எனக்கு காஃபி வச்சு கொடுத்துருப்ப, டீ வச்சு கொடுத்துருப்ப, என் பக்கத்துல உட்காந்து ஏதாவது தை நை நைன்னு பேசிட்டே இருந்திருப்ப. ஆனா இப்போ எனக்கு என்னமோ வீட்டுல அம்மா தம்பி எல்லாம் இருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ தனியா இருக்க மாதிரியே இருக்குடி. ஓஹோ, அப்ப சார் இதுக்கெல்லாம் தான் என்ன மிஸ் பண்றீங்களா? அப்ப நீங்க வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க. என்னாரா அழுதுட்டே இருக்கா. நைட் அவளை வச்சு சமாளிக்கவே முடியல. நீ என்ன பாடுபடுத்துற? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் என் பொண்ணு உனக்கு பனிஷ் பண்றான்னு நினைக்கிறேன். ஓஹோ, சாருக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? நான் ஊருக்கு வந்து ஒரு நாள் தான் ஆகுது. ஆனா நீங்க இவ்ளோ தைரியமா பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பொண்டாட்டிட்ட எனக்கு என்ன? அவ எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கா. என்னடி பொண்டாட்டி, நான் சொல்றது சரிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒழுங்கா டைம்க்கு வீட்டுக்கு போங்க. ஒழுங்கா சாப்பிடுங்க. நானும் ஸ்ட்ரிக்டான பொண்டாட்டி தான். ஞாபகம் இருக்கட்டும் மாமா. ஏய், கையில பணம் எல்லாம் வச்சிருக்கல்ல, ஏதாவது வேணும்னா கூட என்கிட்ட சொல்லு, நான் கூகுள் பே பண்ணி விடுறேன். நீ தேவையில்லாம அத்தை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. ஏங்க, உண்மையே சொல்லணும்னா நீங்க கொடுத்த பணம் என்கிட்ட அப்படியே இருக்கு. அப்பா எல்லாத்தையும் அவரே வாங்கிட்டு வந்தாராரு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றது? சரி விடு, அவங்களுக்குன்னு ஆசை இருக்குல்ல, அவங்க பேரன் பேத்திக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு. நாம அதெல்லாம் சொல்லக்கூடாது. அத்தைக்கு ஏதாவது வேணும்னா நீ ஹெல்ப் பண்ணு, சரியா? சரிங்க. சரிங்க. பாப்பா வேற அழுகிற சவுண்ட் மாதிரி கேக்குது. நான் போய் என்னன்னு பாக்குறேன். நான் அப்புறமா பேசுறேன். ம். தீனு, உண்மையிலேயே நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்.